பொதுமக்களும் அந்த அமைதி பேரணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் அன்புச்செல்வன் அங்கிருந்து நினைக்கிறார். அன்புச்செல்வன், இப்போ இந்த பேரணி எந்த இடத்துல இருக்கு, இந்த பேரணி எப்ப நிறைவடைய இருக்கு, அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் என்னென்னவா இருக்கு? தலைமையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டு இந்த அமைதி பேரணி என்பது தொடங்கியிருக்கிறது. ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய திருவுருவச் சிலை கிட்ட தொடங்கிய இந்த அமைதி பேரணியானது கலைஞர் நினைவிடம் மெரினா கடற்கரை அமைப்புள்ள கலைஞர் நினைவிடத்தில் நிறைவேற இருக்கிறது. தற்போது அங்கிருந்து குறிப்பாக ஒரு சுமார் 40 கிலோமீட்டர் ஒரு பேரணியாக இருக்கக்கூடிய நிலையில் வழி நெடுகிலுமே உற்சாகமான வரவேற்பை தொண்டர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அரசின் சாதனைகள், குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் சாதனையாக இருந்த குறிப்பாக புத்தகத்தில் உலகை படித்தால் அறிவு செலுத்தி உலகை புத்தகமாய் படித்தால் அனுபவம் தலைக்கும் உட்பட இது போன்ற அவருடைய பொற்மொழிகளையும் அதே போன்று அவர் செய்த சாதனைகளையும் குறிப்பிடக்கூடிய வகையிலான ஒரு மேடைகள் அமைக்கப்பட்டு அந்த சாதனைகளை விளக்கக்கூடிய ஒரு மேடையாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நெடுகளும் அதே போன்ற ஏராளமான தொண்டர்களும் அந்த சாதனை மூலமாக பயனடைந்தவர்களும் இருக்கக்கூடியவர்களும் வென்று தங்களுடைய ஒரு அமைதியான ஒரு ஊர்வலத்தில் பங்கேற்கக்கூடிய நிகழ்வாக அவர்களும் பங்கேற்றிருப்பதும் பார்க்க முடிகிறது. இவ்வாறாகத்தான் இந்த கலைஞர் அவர்களுடைய 7வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டிய அமைதி பேரணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது சேப்பாக்கம் அருகாமையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்துக்கு அருகாமையில் இந்த அமைதி பேரணி என்பது வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து முரசொலி அலுவலகம் செல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதுக்கு அடுத்தாக அறிவாலயத்தில் புத்தகம் என்பது வெளியிடப்பட இருக்கு. அந்த புத்தகங்களை வெளியிட்டதற்கு பின்பு கோபாலபுர இல்லம் மற்றும் சிஐடி காலனிக்கு செல்லக்கூடிய வகையில் இந்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அமைதி பேரணி என்பது இறுதிக்கட்டத்தை எட்டக்கூடிய வகையிலாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைதி பேரணி சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பேரணியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பேரணியில திமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களுடைய பங்களிப்பு எந்த அளவுல இருக்கு, களத்துல எப்படி பார்க்க முடிகிறது அன்புச்செல்வன்? கண்டிப்பாக, ஏனென்றால் கலைஞர் அவர்கள் மக்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்கான பல திட்டங்களையும் சாதனைகளையும் செய்திருக்கிறார். அதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட அமைதி பேரணியில் பங்கேற்கக்கூடிய வகையிலாக மக்களுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சாலையில் இரு புறங்களில் நின்று கொண்டு தங்களுடைய நினைவுகள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் இந்த வழிநெடுக முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உற்சாகமாக நினைவுகளை ஒட்டி எப்போதுமே உணர்வுபூர்வமாக பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருந்தாலும் பொதுமக்களும் பங்கேற்கக்கூடியதை நாம் இங்க பார்க்க முடியும். தொடர்ந்து பார்க்கலாம். 14 வயதில் பள்ளி மாணவனாக திருவாரூர் வீதிகளில் தமிழ் கொடி ஏந்தி இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி கள்ளக்குடி போராட்டத்தில் வடமொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ்காத்திர தண்டவாளத்தில் தலை வைத்து 1965 மொழிப்போர் காலகட்டத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து தனிமை சிறை கண்டவர். தன்னுடைய 95 ஆண்டுகால வாழ்வில் 81 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான முத்தமிழறிஞர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் திமுகவினர் இந்த நினைவு தினத்தை பேரணியாக முன்னெடுத்து செல்லக்கூடிய சூழலில் சென்னையில் வாலாஜா சாலையில் முதலமைச்சர் தலைமையில் அந்த பேரணி என்பது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான திமுகவினர் அந்த வாலாஜா சாலையில் பேரணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் கலைஞர் நினைவிடத்தில் அந்த பேரணி நிறைவடையவிருக்கிறது. அதன் பிறகு பல திட்டங்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்படவிருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1969 அண்ணா மறைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காக்கும் பெரும் பொறுப்பு கலைஞருக்கு 45 வயதிலேயே வருகிறது. கட்சியின் தலைவராக 50 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த சாதனையிலும் உலக நாடுகளின் தலைவர்களை கலைஞர் பின்னுக்கு தள்ளியிருப்பதாக வரலாற்று தகவல்கள் சொல்கின்றன. பெரியார், அண்ணா ஆகிய இருவரும் தலைவர்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து செயல்பட்ட திராவிட இயக்க தலைவர்களில் முதன்மையானவராக கலைஞர் விளங்குவதாகவும் பல அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். 62 ஆண்டு கால சட்டமன்ற பணி, 50 ஆண்டுகள் கட்சியின் தலைவர் பணி, 5 முறை முதலமைச்சர் பணி, 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு சமூக மேம்பாட்டுக்கு பங்களித்த கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. நாடகம், திரைத்துறை, இலக்கியம், ஊடகம்,
என அனைத்திலும் சாதனை புரிந்த சமூக மேம்பாட்டு பணிகளை முன்னெடுத்த கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் திமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களுடைய பங்களிப்பும் இருப்பதை பார்க்க முடிவதாக கள செய்தியாளர்கள் கூறுகின்றனர். சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றியதில் அவரின் சாதனைகள் அளப்பரியது. கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டம் தொடங்கி பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், எல்லா மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனைகள், கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள் என திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர். சமூக நலத்துறையில் முன்னோடியான திட்டங்களை நிறைவேற்றியதாலும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பல ஐரோப்பிய நாடுகளின் வளர்ச்சிக்கு சமம் என பல பொருளியல் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். பண்பாட்டு துறையிலும் அவர் நிகழ்த்திய சாதனைகள் ஏராளம். இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு மாநிலத்தின் முதல்வராக 5 முறை பணியாற்றி 95 அகவையை எட்டி சுயமரியாதை, பகுத்தறிவு, எல்லோருக்கும் எல்லாம், சமூக நீதி சார்ந்த பொருளியல் கொள்கைகளையும் திட்டங்களையும் தீட்டிய கலைஞரினுடைய இந்திய அரசியல் வானில் மங்காமல் உலாவரக்கூடிய அந்த ஒளிச்சுடரை 7ஆம் ஆண்டு கையில் ஏந்தி அமைதி பேரணியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அந்த அமைதி பேரணி கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரி, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பேரணி தற்போது நினைவிடத்திற்கு வந்திருப்பதை பார்க்கிறோம். இங்க என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெறவிருக்கு? திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இதனையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று கலைஞர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளனர். சரியாக இந்த ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலை இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து இந்த பேரணி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது. சரியாக 2 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இந்த பேரணியில தற்பொழுது நினைவிடத்தை நோக்கி நினைவிடத்திற்கு அருகாமையில் வந்திருக்கிறது. தற்போது முதலமைச்சர் தலைமையிலான திமுகவினர் நினைவிடத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். இந்த 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன், பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஆர். பாலு, திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே.என். நேரு மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் உள்ளிட்ட திமுகவில் இருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள், சார்பணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இந்த பேரணியில் பங்கேற்றாங்க. 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் வழிநெடுக திமுக, அதாவது கலைஞர் காலத்தில் திமுக சார்பில் செய்யப்பட்ட ஏராளமான சாதனைகள் குறித்த விளக்க பேனர்களும் அதற்கு குறித்த பதாகைகள் பல்வேறு வகையில் வைக்கப்பட்டு இந்த பேரணி நடைபெற்றது. சரியாக கலைஞர் மறைந்து 7 ஆண்டுகள் ஆகிருக்கக்கூடிய நிலையில அவருடைய நினைவை போற்றும் வகையில இந்த பேரணி, அமைதி பேரணி ஒவ்வொரு ஆண்டும் கலைஞரின் நினைவு நாளில் நடைபெற்று வருகின்றது. கலைஞரின் நினைவிடத்தை ஒட்டி இன்னும் சற்று நேரத்துல கலைஞரின் நினைவிடத்திற்கு முதலமைச்சர் வருகை தந்தார். நினைவிட வளாகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது கலைஞரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார். இதற்காக இந்த கலைஞர் நினைவிடம் இருக்கக்கூடிய கலைஞரின் நினைவிடம் மற்றும் அண்ணா நினைவிடம் 2 இடங்களிலேயே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது முதலில் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் அதனைத் தொடர்ந்து கலைஞர் அவர்கள் இந்த கலைஞரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவார்கள். இந்த கலைஞரின் நினைவிடம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் அவர்கள் உங்களில் ஒருவன் கடிதம் என்ற ஒரு கடிதத்தை திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பிட்டதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு அவருடைய நினைவு போற்றும் வகையில் தமிழகத்தில் பல்வேறு நினைவு தினத்தை அனுசரிக்க வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எப்போதும் மக்களுடன் நிற்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் தலைவர் கலைஞர் கட்டிக்காத்த இயக்கம். அவர் இல்லை என்று எண்ணாமல் என்றென்றும் அவர் நினைவுகளில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளில் உங்களில் ஒருவனான நானும் இருக்கிறேன். ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று நம் உயிர் நிகர் தலைவரின் நினைவு நாளில் தமிழர் வாழும் நிலமெங்கும் கலைஞரின் நினைவை போற்றுவோம் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வங்க கடற்கரையில் தன் அண்ணனுடன் நிரந்தர ஓய்வு கொண்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவிடம் நோக்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி
இன்றைய தினத்துல நடைபெறும் பேரணியில அலைகடனை திரள வேண்டும் என திமுகவினருக்கு ஏற்கனவே முதலமைச்சர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் இந்த பகுதியில பேரணியாக திரளாக வந்திருக்கின்றனர். தற்பொழுது இந்த பேரணி அண்ணா நிலையத்தை நோக்கி வந்து இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர்களுக்கு அஞ்சலி செலுத்திருக்கக்கூடிய நிலையில ஏராளமான திமுக தொண்டர்கள் வழிநெடுக வருகை தந்திருக்கின்றனர். தற்பொழுது முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். இந்த நிகழ்வில் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திமுகவின் சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் இந்த அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சருடன் இருக்கிறார். இதற்கு அடுத்ததாக கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கலைஞரின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார். இன்றைய தினம் கலைஞரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில பல்வேறு நிகழ்வுகளை திமுக சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்திய பின்னர் அதற்கு அடுத்ததாக கோபாலபுரம் மற்றும் முரசொலி அலுவலகம், அண்ணா அறிவாலயம் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் கலைஞரின் நினைவை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்த போது ஏராளமான திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக தொழுநோய் இரவலர் மறுவாழ்வு திட்டம், கைம்பெண்கள் மறுவாழ்வு திட்டம், கைரிக்ஷாக்களை கைரிக்ஷாக்களை ஒழித்தது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததால் இந்தியா முழுவதுமே கைரிக்ஷாவை இன்னும் ஒழிக்கப்படாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம்தான் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருந்தது. இந்தியா முழுவதும் கைரிக்ஷாவிற்கு தடை எனும் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்த நிலையில கலைஞர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் கைரிக்ஷா திட்டத்தை ஒழித்திருந்தார். இத்தகைய பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய கலைஞரின் நினைவை போற்றும் வகையில இந்த தினத்திலே அவருடைய நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதற்காக கலைஞரின் நினைவிடத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கலைஞரின் நினைவிடத்திற்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு முன்னதாக அவருடைய கண்ணாடி மற்றும் பேனா உருவம் குறித்த சிலை வைக்கப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை தான் முதலமைச்சர் அவர்கள் தற்போது பார்க்க வருகின்றார். இதனை அடுத்து கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட திமுகவினர் எல்லாரும் கலைஞரின் நினைவை போற்றும் வகையில் அவருடைய நினைவுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞரின் இல்லம், அதற்கடுத்தியாக முரசொலி பத்திரிகை அலுவலகம், அண்ணா அறிவாலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த பேரணி 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரணியாக முதலமைச்சர் அவர்கள் நடந்து வந்து முன்னதாக அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருந்தார். தற்பொழுது அதனைத் தொடர்ந்து இந்த கலைஞரின் நினைவிடத்தில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கலைஞரின் நினைவிடத்தில் அவருக்கு மரியாதை செலுத்த உள்ளார். 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஏராளமான திமுகவினர் பேரணியாக வந்து கலைஞரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த பேரணியில் பொறுத்த வரைக்கும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர், திமுகவின் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பகுதியில் இருக்காங்க. தற்போது அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்திருக்கோம். 2 கிலோமீட்டர் தூரம், அதாவது ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞரின் சிலை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி தற்பொழுது கலைஞரின் நினைவிடத்திற்கு வருகை தந்திருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தற்பொழுது கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, துணை முதலமைச்சர் ஏராளமான திமுக தொண்டர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. கலைஞரின் நினைவு போற்றும் வகையில் தற்பொழுது கலைஞரின் நினைவு போற்றும் வகையில் திமுகவினர் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதனை முடித்துக்கொண்டு அடுத்ததாக கோபாலபுரம், வெள்ளம் மற்றும் முரசொலி அலுவலகம், அண்ணா அறிவாலயம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பல்வேறு நிகழ்வுகளில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிகழ்விற்காக, அதாவது கலைஞரின் நினைவிடத்தையும் அவரை நினைவு போற்றும் வகையில இன்று பல இடங்கள்ல திமுகவின் கொடியேற்றி அவருடைய நினைவு போற்றும் வகையில பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதுமே இன்று கலைஞரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதற்காக திமுகவினர் ஏற்பாடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.
நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று அமைதி பேரணி நடைபெற்றது. தற்போது சென்னை மெரினாவில் அமைந்துள்ள கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியவர்கள் நினைவஞ்சலி செலுத்தும் காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.